உலகம் அழியறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் பொறந்ததும் முதல்ல பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மில்லியன் செலவு பண்ணி 880 டன் வெயிட் உள்ள ஒரு மைனிங் ட்ரக்க வாங்கினது தான். ஏன்னா, இந்த மெக்கானிக்கல் உலகத்துல இருந்து வர்ற ரேடியேஷன் உலகத்தை மூடும்போது, நம்ம பேர்ல இருக்கிற வண்டி எல்லாம் ரோபோட் மெக்கா மாறிடும். வண்டி எவ்வளோ பெருசா, வெயிட்டா, ரஃப்பா இருக்கோ, அவ்வளோ பவர்ஃபுல்லான மெக்கா மாறும். ஆனா போன ஜென்மத்துல என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணாத ஒரு ஷேர்டு சைக்கிள் தான் என் பேர்ல இருந்துச்சு. கடைசியில ஒரு மெக்கானிக்கல் மிருகம் என்ன எறும்பு மாதிரி நசுக்கிடுச்சு. இப்போ உலகம் அழிய இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஸ்டீல் மெக்க நான் ரெடி பண்ணியே ஆகணும். உடனே போனை எடுத்து என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் காசா மாத்த ஆரம்பிச்சேன். ஒரு வழியா நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு என் அக்கவுண்ட்ல 5 மில்லியனை கொண்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில ஹெவி மெஷினரி மார்க்கெட்டுக்கு போய் 4 மில்லியன் கொடுத்து அந்த 880 டன் மைனிங் ட்ரக்க தூக்குனேன். ஏன்னா, போன ஜென்மத்துல என்ன நசுக்குன அந்த மிருகமே வெறும் 500 டன் தான். ஆனா இந்த வண்டியோட வெறும் பாடியே அதை விட பெருசு. ஆனா இது மட்டும் எனக்கு போதாது. இந்த ஸ்டீல் வண்டியை ஒரு பிளாக் மார்க்கெட் மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு கொண்டு போனேன். ஏன் மெக்க பார்த்து உலகமே பயப்படணும்னு நினைச்சேன். என் வண்டி கடை வாசல்ல நின்ன உடனே எல்லாரும் தான் ஷாக் ஆயிட்டாங்க. மெக்கானிக்கல் டாப் ஆஃப் வண்டியை பார்த்துட்டு, மாமே தப்பான் ரூட்ல வந்துட்டியா? இது ரிப்பேர் பண்ற கடை, சுரங்கம் இல்ல. உன் வண்டி நின்ன வேகத்துல என் கடையோட பவுண்டேஷனே விரிசல் விட்டுடுச்சு அப்படின்னா. நான் பாக்கெட்ல இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து போட்டு, நான் வண்டியை சர்வீஸ் பண்ண வரல, மாடிஃபை பண்ண வந்திருக்கேன். இந்தா லேபருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் மெட்டீரியல் செலவு தனி அப்படின்னு. அதை பார்த்த உடனே அவனுக்கு மூச்சே திணறிடுச்சு. கரெக்டா அப்போ ஒரு கார் இன்ஜின் சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. ஒரு ரெட் கலர் போர்ஷே கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கினவன் தான் அந்த பணக்கார வீட்டு பிள்ளை ஜாங்ஷாவ். போன ஜென்மத்துல இவனோட ஸ்போர்ட்ஸ் கார் தான் ஒரு அஜிலிட்டி மெக்கா மாறுச்சு. இவன் என் சாப்பாட்டை புடுங்கிட்டு என்னை மிதிச்சு குப்பைக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான். எப்போ பார்த்தாலும் என்ன சைக்கிள் ஓட்டுற லூசர்னு சீன் போடுவான். கார்ல இருந்து இறங்கின உடனே ஜாங்ஷியாவ் என்னை பார்த்துட்டான். டேய் லின்ஃபான், வாசல்ல நிக்கிற இந்த குப்பை வண்டி உன்னோடதா? அப்படி இருந்தா அதை ஓரமா எடுடா. என் காரை உள்ள விடணும், வழிய மறைக்காத அப்படின்னா. இன்னும் 4 நாள்ல சாக போறவன் கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு நான் கண்டுக்கவே இல்லை. வேலையை ஸ்பீடா முடிக்க இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். வண்டிக்கு முன்னாடி ஒரு முக்கோண வடிவ ரேம், ஜன்னல் எல்லாம் இரும்பு வலை போட்டு மூடி சின்ன கேப் மட்டும் வச்சாச்சு. டயர்ல தடிமனான இரும்பு செயின் மாட்டியாச்சு. உள்ளுக்குள்ள ஒரு சேஃப் ரூம் ரெடி பண்ணி சாப்பாடு வைக்கிற இடமும் தூங்குற இடமும் செட் பண்ணியாச்சு. ஒரு வழியா 3வது நாள் காலையில என் ஃபோர்ட்ரஸ் டைரண்ட் பேசிக் மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது முழுசாக இன்னும் ஒரு கடைசி விஷயம் பாக்கி இருந்துச்சு. வண்டியை நேரா சிட்டியோட பெரிய லாஜிஸ்டிக்ஸ் குடோனுக்கு ஓட்டிட்டு போய் 300 டன் டீசலை லோட் பண்ணோனேன். அப்புறம் ஏகப்பட்ட சாப்பாடு திங்ஸ் எல்லாம் வாங்கி உள்ள அடுக்குனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூங்கினேன். உலகம் அழிய இன்னும் 24 மணி நேரம் தான் இருந்துச்சு. அப்பதான் எல்லாருக்கும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. வானம் ஒரு மாதிரி சாம்பல் கலந்த மஞ்சள் நிறமா மாறுச்சு. ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியும் மெக்கானிக்கல் ஸ்பார்க்கும் பூமியை நோக்கி வந்துச்சு. நான் மெதுவா வண்டிய ஒரு டெட் ரோடுக்கு ஓட்டிட்டு போனேன். அது ஒரு ஹைட்டான இடம். அங்கிருந்து பார்த்தா எல்லாம் தெளிவா தெரியும். அட்டாக் பண்ணவும் ஈஸி, தப்பிக்கவும் ஈஸி. முக்கியமா அங்க ஆளு நடமாட்டம். ஃபர்ஸ்ட் வேவ் அட்டாக் மெக்கானிக்கல் மிருகங்க கிட்ட இருந்து வரல, மாறாக சுத்தி இருந்த வண்டிகத்தான் மாற ஆரம்பிச்சுச்சு. டிராஃபிக் டைம்ல ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஒரே நேரத்துல மெக்கா மாறுனதுதான் நிஜ நரகம். ஒரு பர்பிள் கலர் ஷாக் வேவ் வானத்துல பாஸ் ஆன உடனே உலகமே ஒரு மெட்டல் சத்தத்தோட கத்துச்சு. அந்த உடைந்த பாலத்துல இருந்த ஒரு கருப்பு மிருகமும் மாறி முடிச்சது. அப்போ சிஸ்டம்ல இருந்து சத்தம் வந்துச்சு. சிஸ்டம் செல்ஃப் செக் ஓவர், ஸ்டார்ட் எஸ் கிளாஸ் மெக்கா வண்டி, ஃபோர்ட்ரஸ் டைரண்ட், ஆர்டருக்காக வெயிட்டிங். அதை கேட்ட உடனே என் முகத்துல ஒரு கெத்தான சிரிப்பு வந்துச்சு. கியரை போட்டு அந்த பிரம்மாண்டமான கருப்பு வண்டியை நரகமா மாறிட்டே இருக்கிற அந்த சிக்னலை நோக்கி முடுக்கினேன். நான் ஓட்டும்போது என் மனசால வண்டியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணினேன். கரெக்டா அப்போ ரேடார்ல ஒரு ரெட் டாட் காமிச்சிச்சு. அது ஒரு மியூட்டேட்டட் பஸ். அந்த டபுள் டெக்கர் பஸ் ஒரு இரும்பு பூரான் மாதிரி மாறி என் மேல மோத வந்துச்சு. ஆரம்பத்துல இந்த பெரிய மெக்காங்க மத்த மெக்காங்களை அடிச்சு அதோட மெட்டல் கோரை தின்னு தான் வளரும். நான் பிரேக் அடிக்காம ஆக்சிலரேட்டரை மிதிச்சு நேரா அது மேல போய் மோதினேன். அந்த பஸ் என் வண்டியோட பம்பர்ல மோதி பின்னாடி பறந்து போய் விழுந்துச்சு. அப்படியே வண்டியை ஏத்தி அதை சட்னி ஆக்கினேன். அடுத்த செகண்டே சிஸ்டம் சொல்லுச்சு, லெவல் 1 மியூட்டன்ட் காலி பஸ் டைப், 50 மெட்டல் ஆர்ஜின் பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. நான் மனசுக்குள்ள ரொம்ப வீக்கா இருக்கு, போய் என் பழைய ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை டவுன் நோக்கி திருப்பினேன். அங்க 4 மீட்டர் உயரத்துல ஒரு ஹியூமனைட் மெக்கா நின்னுட்டு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல,
அந்த சூப்பர் கார் ஓட்டுன ஜாங் ஷியாவ் தான். இந்த சூப்பர் கார் மெக்காங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஆரம்பத்திலேயே மனுஷன் வடிவத்துக்கு மாறிடும். ஈவன் ஸ்பீக்கர்ல இதுதான் பவர் அப்படின்னு கேத்தா கத்திட்டு இருந்தான். அவனோட திமிர் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ தூரத்துல என் பெரிய வண்டியை பார்த்துட்டு ஷாக் ஆகி, இது அந்த பிச்சைக்காரனோட வண்டி மாதிரி இருக்கே, இந்த இரும்பு குப்பை எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பொறாமையிலையும் பயத்திலையும் அவனோட ஸ்கார்லெட் லைட்னிங் மெக்காவை வச்சு என் மேல பாய்ஞ்சான். 2 செகண்ட்ல 100 மீட்டர் கிராஸ் பண்ணி அவனோட வைப்ரேட்டிங் பிளேடால என் டயரை வெட்ட வந்தான். ஆனா அந்த கத்தி என் டயர்ல பட்டு உடைஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவனோட கையே பிஞ்சு போச்சு. நான் அப்படியே வண்டியை ஏத்தி ஸ்கார்லெட் லைட்னிங்கை தரைமட்டமாக்கி ஒரு தகர டப்பாவா மாத்தினேன். சிஸ்டம் சொல்லுச்சு, லெவல் 1 மியூட்டன்ட் காலி, சூப்பர் கார் டைப், ஒரு ரேர் ஸ்பீட் மாடியூல் ப்ராக்மெண்ட் கிடைச்சிருக்கு. நான் அவனை நசுக்குன உடனே மேலிருந்து 3 மெக்கானிக்கல் பறக்கும் மிருகங்கள் வந்துச்சு. கீழிருந்து ஒரு எக்ஸ்கவேட்டர் வந்து என் பின்னாடி டயரை கவ்வி புடிச்சுக்கிட்டு நகர விடாம பண்ணுச்சு. நான் வண்டியில இருந்த ஒரு ரெட் பட்டனை அமுக்குனேன். ஹைட்ராலிக் சிஸ்டம் வேலை செஞ்சு வண்டிக்கு பின்னாடி இருந்த டார்பாயில தூக்கிட்டு உள்ள இருந்த ட்வின் மவுண்டட் 30 மில்லிமீட்டர் ஆட்டோகேனன் துப்பாக்கியை வெளியே கொண்டு வந்துச்சு. நான் என் உதட்ட நக்கிக்கிட்டு, டேய் எல்லாரும் ஒன்னா வாங்கடா, கலிபர் தான் மாஸ்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னேன். அந்த கண் சுழல ஆரம்பிச்ச உடனே காத்துல ஒரு பயங்கரமான வாசனை வந்துச்சு. அந்த 3 மிருகங்களும் என் பவரை கம்மியா எடை போட்டு என் மேல ஆசிட் தெளிக்க வந்துச்சு. நான் கரெக்டா டார்கெட் பண்ணி ட்ரிக்கரை இழுத்தேன். வண்டியில இருந்து நெருப்பு பறந்துச்சு. முதல் மிருகம் காத்துலயே வெடிச்சு சிதறிச்சு. மத்த 2ம் தப்பிக்க நினைச்சும் என் கண் அதை விட ஸ்பீடா சுத்தி உன்னோட வாலை சுட்டு பில்டிங்ல மோத வச்சுச்சு. இன்னொன்னையும் காத்துலயே பிளாஸ்ட் பண்ணுச்சு. அந்த கண் புகைய சுவாசிச்சுட்டு, என்ன தோற்கடிக்க எவனுமே இல்லையா அப்படின்னு சொன்னேன். அப்போ கீழ இருந்து அந்த எக்ஸ்கவேட்டர் என் வண்டியை அசைக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா என் வெயிட்டுக்கு அது ஒண்ணுமே இல்ல. நான் ரிவர்ஸ் கயரை போட்டு ஃபுல் பவர்ல வண்டியை பின்னாடி எடுத்தேன். 5 செகண்ட்ல அந்த எக்ஸ்கவேட்டர் மண்ணோட மண்ணா நசுங்கி போச்சு. சிஸ்டம் லெவல் 1 மியூட்டன்ட் காலி, 50 மெட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுச்சு. சுத்தி இருந்த சின்ன சின்ன வண்டிலாம் பயந்து நடுங்குச்சு. நான் அந்த குப்பைகளை விட்டுட்டு பெரிய மிருகங்களோட இரும்பு பாடியை கலெக்ட் பண்ண என் வண்டியிலிருந்து மெக்கானிக்கல் கைகளை வெளியே கொண்டு வந்து வேலைய ஆரம்பிச்சேன். அந்த நீல கலர்ல மின்னிக்கிட்டு இருந்த கோர் கிறிஸ்டலை எடுத்தேன். அப்புறம் அந்த நசுங்கி போன பிராரி கார்ல இருந்து ஸ்பீடு மாடியூல் கோரையும் எடுத்தேன். 2யும் என்னோட போர்ட்ரஸ் டைரண்ட் வண்டிக்கு தீனியா போட்டேன். உடனே வண்டிக்குள்ள ஒரு செம்ம சூடான கரண்ட் பாஸ் ஆச்சு. அப்சார்ப் சக்சஸ். வண்டியோட ஆர்மர் பவர் 0.5% ஏறிடுச்சு. இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஸ்கில் ப்ராக்மெண்ட் ஒன்று கிடைச்சது. இதை அன்லாக் பண்ண இன்னும் 10 ப்ராக்மெண்ட் வேணும். அப்போ மறுபடியும் ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு. அந்த கருப்பு கலர் மான்ஸ்டர் வண்டி தரையில கிடந்த குப்பை கூளங்களை நசுக்கிக்கிட்டு சிட்டிக்கு வெளியே இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கை நோக்கி கிளம்புச்சு. லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குக்கு போற ஹைவேல சீக்கிரமே ஒரு விசித்திரமான சீன் தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் முன்னாடி வானத்தையே மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கருப்பு கலர் மைனிங் ட்ரக் போயிட்டு இருக்கு. வழியில பிளாக் பண்ணி நின்ன மத்த வண்டிகளையும் சுத்திட்டு இருந்த லோ லெவல் வண்டிகளையும் அது அசால்ட்டா இடிச்சு தள்ளிட்டு இடிபாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய வழியையே உருவாக்கிட்டு போச்சு. எனக்கு பின்னாடி ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன வண்டி கூட்டம் ரொம்ப பயந்து பயந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அதுல 3 பிரைவேட் காரும் ஒரு சின்ன வேனும் இருந்தது. ரேடார்ல அவங்க வர்றத நான் அப்பவே பார்த்துட்டேன். ஆனா அவங்கள நான் துரத்தல. இந்த உலகம் அழியற டைம்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களோட ஒட்டிக்கிட்டு தப்பிக்க பாக்குறவங்க தான் கொஞ்சம் காலம் உயிர் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி வர்ற இந்த ஆளுங்க நமக்கு ஒரு அலாரம் மாதிரி யூஸ் ஆவாங்க. ஆனா அந்த வண்டி கூட்டம் பாலத்துக்கிட்ட வந்தப்போ அங்க ஆல்ரெடி வழி மறிக்கப்பட்டு இருந்தது. ஒரு டசனுக்கும் அதிகமான மாடிஃபைட் பண்ணப்பட்ட பிக்கப் ட்ரக்குகளும் எஸ்யூவிகளும் ரோட்டுக்கு குறுக்க நிப்பாட்டப்பட்டு ஒரு அசிங்கமான பேரிகார்டு மாதிரி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேர் ஷார்ட் கண்ணும் கோடாரியும் வச்சுக்கிட்டு வண்டியோட டாப்ல நின்னுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே எல்லாரும் ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க. உலகம் அழிய ஆரம்பிச்சு சில மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள மனுஷனோட கெட்ட குணம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. தப்பிச்சு ஓடுற ஜனங்க கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்காகவே இந்த முக்கியமான வழியை பிடிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லா வண்டியும் நில்லுங்கடா, அங்கேயே நில்லுங்க என்று ஒரு மொட்டை தலை லீடர் ரேஞ்ச் ரோவர் கார் மேல நின்னுட்டு சிக்னல் பேட்டனை காட்டி கத்திக்கிட்டே இருந்தான். அவனுங்க கண்ணுக்கு சிட்டியை விட்டு வெளியே போற எந்த வண்டியா இருந்தாலும் டோல் கேட் காசு கட்டணும் போல. எனக்கு பின்னாடி வந்த வண்டியில இருந்தவங்க எல்லாம் மரண பயத்தில் இருந்தாங்க. சிலர் வண்டியை திருப்ப கூட ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்தும் நான் வண்டியோட ஸ்பீடை குறைக்கல. மாறாக கியரை மாத்தி நேரா வண்டியை ஏத்தினேன். அந்த பெரிய கருப்பு ட்ரக் வெயில்ல ஒரு பெரிய நிழலை உண்டாக்கி அந்த பேரிகார்டு ஏரியாவையே அப்படியே மூடுச்சு. வண்டி பக்கத்துல வர வர அந்த மொட்டை தலையனோட கெத்து சீன் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. தனக்கு நேரா என்ன வருதுன்னு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது.
அவன் பயத்துல மரண கத்து கத்துனான். கையில இருந்த கொடிய தூக்கி போட்டுட்டு ரேஞ்ச் ரோவர் காரை நோக்கி டைவ் அடிக்க பார்த்தான். ஆனா அவனோட ஆளுங்க ரியாக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தன் லூசு மாதிரி என்னோட ஸ்டீல் கோட்டையோட டயர்ல ஷாட்கனால சுட்டான். ஆனா அது வேஸ்டா போச்சு. நான் போட்ரஸ் டைரண்ட் வண்டியோட பெரிய ராமை வச்சு அந்த பிக்கப் எஸ்யூவி பேரிகார்டு மேல நேரா மோதினேன். அந்த மொட்டை தலை கார் உள்ள போறதுக்குள்ள வண்டி மோதின வேகத்துல அவன் காத்துல பறந்து போய் கார்டு ரயில்ல மோதி மயங்கி விழுந்தான். வெறும் 3 செகண்ட்ல அந்த பேரிகார்டே காலி. சுத்தியும் நசுங்கி போன வண்டிகளோட இடிபாடுகள் தான் கிடந்தது. நான் அதை ஒரு பார்வை கூட பார்க்காம போட்ரஸ் டைரண்ட் வண்டியை நேரா பாலத்து மேல ஏத்தினேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க நொறுங்கி கிடந்த வண்டிகள்ல இருந்த கோர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். சீக்கிரமே ஒரு சர்வீஸ் ஏரியா பிளாசாவுக்கு வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கோர்ஸ் எல்லாம் செக் பண்ணவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கள கவனிக்கவும் ரெடியானேன். என் வண்டி நின்னதும் பின்னாடி வந்த வண்டிகளும் ஒரு 30 மீட்டர் தள்ளி பதறி போய் நின்னுச்சு. டோர்ஸ் ஓப்பன் ஆகி கொஞ்சம் பேர் நடுக்கத்தோட வெளியே வந்தாங்க. சூட் போட்ட ஒரு நடுத்தர வயசு ஆளு சிகரெட் பாக்கெட்டை நீட்டினாரு. ஒரு இளம் ஜோடி ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு நின்னாங்க. ஒர்க்கிங் ட்ரெஸ்ல இருந்த ஒரு பொண்ணு ஸ்பேனரை கெட்டியா புடிச்சிருந்தா. அவங்கெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரு கோவில் மாதிரி பிரம்மாண்டமா நின்ன அந்த மைனிங் ட்ரக்கை நோக்கி நடந்து வந்தாங்க. நான் கேபின் டோரை திறந்துட்டு மேல இருந்து அவங்கள பார்த்தேன். கையில ஒரு மாடிஃபைட் பண்ண நெயில் கன்னை வச்சுக்கிட்டு சும்மா விளையாடிக்கிட்டே ரொம்ப கூலா சொன்னேன், ரொம்ப தூரமா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, பெட்ரோல் காசு எடுங்க. அதாவது அது ஒரு ஜோக் தான். ஆனா அந்த சூழ்நிலையில அது அவங்களுக்கு ஒரு ராஜா போட்ட கட்டளை மாதிரி கேட்டுச்சு. அந்த சூட் போட்ட ஆளு பதட்டத்தோட ஓடி வந்து நடுங்கிற குரல்ல கத்துனாரு, சார் ரொம்ப டேங்க்ஸ், இப்போ வழியை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப டேங்க்ஸ். எங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. கார்ல தண்ணியும் சாப்பாடும் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நாங்க உங்க பின்னாடியே வர மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. அது கேட்டு எனக்கு ஒரு கிண்டலான சிரிப்பு வந்தது. என் பின்னாடி வர்றீங்களா? உங்களால என் ஸ்பீடுக்கு வர முடியுமா? அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு கத்துனா, நாங்க செத்தாவது உங்க கூடவே வருவோம். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு கேம்ப் ரெடி பண்ண போறீங்க, கரெக்டா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்னால காரை ரிப்பேர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அந்த ஜோடியில இருந்த பொண்ணும் டக்குன்னு கையை தூக்குனா, என்னால சமைக்க முடியும். அந்த நடுத்தர வயது ஆளும் அவரோட ஐடிய காட்டி, நான் ஒரு சர்ஜன். இப்போதைக்கு மருந்து எதுவும் இல்லைனாலும் காயங்களுக்கு என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு மெக்கானிக், ஒரு டாக்டர், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு ஆளு. நான் புருவத்தை தூக்கி பார்த்தேன். இந்த உலகம் அழியற ஆரம்ப காலத்துல இது ஒரு சூப்பரான டீம் தான். இந்த ஜென்மத்துல என்கிட்ட ஒரு அழிக்க முடியாத கோட்டை இருந்தாலும் மனுஷனுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். சில சில்லறை வேலைகளுக்கு ஆளுங்க கண்டிப்பா வேணும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, கோவமா சொன்னேன், நான் சும்மா இருக்கிறவங்கள வச்சுக்க மாட்டேன். என் கூட வரணும்னா பின்தங்கிடாதீங்க. அங்க இருந்த எல்லாருக்கும் என் வார்த்தைங்க வானத்திலிருந்து வந்த இசை மாதிரி கேட்டுச்சு. கீழே இருந்தவங்க சந்தோஷத்துல அழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. சுத்தியும் மான்ஸ்டர்ஸ் இருக்கிறப்போ மனுஷ உயிருக்கு மதிப்பே இல்லாத இந்த முதல் நாள்ல இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தரை ஃபாலோ பண்றது கடவுள் கொடுத்த வரம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. கேபின் உள்ள நான் அமைதியா யோசிச்சேன். ஜாங்ஸியாவோ செத்துட்டான், ரோடு ரவுடிங்களும் காலி, இப்ப நமக்குன்னு சில ஆளுங்களும் கிடைச்சிட்டாங்க. முதல் நாள் சூப்பரா முடிஞ்சது. அடுத்து அந்த பொருளை எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. என்னோட ஜாக்கெட்ல இருந்து ஒரு கசங்கின மேப்பை எடுத்து சிகப்பு கலர்ல மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு இடத்த தட்டினேன். அது சிட்டிக்கு அடியில இருக்கிற ஒரு ஏர் ரைட் ஷெல்டர், அதாவது மிலிட்டரி சப்ளை டெப்போ. என்னோட அடுத்த கட்ட எவல்யூஷனுக்கு தேவையான ரியாக்டர் காம்போனன்ட் அங்கதான் இருக்கு. லின்ஹாய் சிட்டியோட மேற்கு புறநகர் பகுதியில் இருக்கிற அந்த ஏர் ரைட் ஷெல்டரோட என்ட்ரன்ஸுக்கு வந்தோம். இந்த இடம் முன்னாடி ஒரு பாழடைந்த ஃபேக்டரி மாதிரி காட்டப்பட்ட மிலிட்டரி ஏரியா. அந்த பெரிய கம்பி வேலி எல்லாம் எப்பயோ துருப்பிடிச்சு போய் பூமிக்கு அடியில் இருக்கிற மிலிட்டரி சப்ளை டெப்போவை மறைச்சு வச்சிருந்தது. அந்த கருப்பு கலர் மான்ஸ்டர் மைனிங் ட்ரக் கிட்டத்தட்ட 10 மீட்டர் உயரம் உள்ள கான்கிரீட் பிளாஸ்ட் டோர் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த கதவு 1/2 மீட்டர் தடிமன் கொண்டது. ஆரம்பத்துல இதை திறக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக் கீயும் ஐரிஸ் ஸ்கேனும் தேவைப்பட்டுச்சு. ஆனா உலகம் அழிஞ்சப்போ நடந்த இஎம்பி அந்த எலக்ட்ரானிக் லாக் எப்பயோ எரிஞ்சு போச்சு. இப்போ அந்த கதவு ஒரு டெட் எண்ட். எங்களுக்கு பின்னாடி வந்த வண்டி கூட்டமும் நின்னுச்சு. சுசுன்ற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொண்ணு வண்டியில இருந்து ஒரு டூல் பாக்ஸோட குதிச்சு ஓடி வந்து மைனிங் ட்ரக்கோட பெரிய டயர் கிட்ட நின்னு மேல இருக்கிற கேபினை பார்த்து கத்துனா, பாஸ், இந்த கதவு ஹைட்ராலிக்ல ஒர்க் ஆகுது.
எலக்ட்ரானிக் லாக் உடைஞ்சு போச்சு. ஆனா நான் பேக்கப் பவரை ஷார்ட் பண்ணவோ அல்லது மேனுவல் பிரஷர் ரிலீஃப் வால்வை கண்டுபிடிக்கவோ ட்ரை பண்றேன். கேபின் விண்டோ லைட்டா கீழே இறங்குச்சு. அப்புறம் உள்ள இருந்து ஒரு கெத்தான வாய்ஸ் கேட்டுச்சு. ரொம்ப ஸ்லோ. இந்த அழிவு காலத்துல டைம் தான் லைஃப். அசுர பலத்துக்கு முன்னாடி எதையும் உடைக்க முடியும். நான் அந்த பெரிய கான்கிரீட் கதவை பார்த்தேன். ரேடார்ல அதுக்கு பின்னாடி 3 கிலோமீட்டருக்கு நீளமுள்ள மெயின் டனல் கோட்டை இருக்கிறது தெரிஞ்சது. ரேமிங் மோடுக்கு மாத்தினேன். அந்த மைனிங் ட்ரக் ஒரு லோ சத்தத்தோட 50 மீட்டர் பின்னாடி போயிட்டு அப்புறம் ஸ்பீடா ஆக்சிலரேட் பண்ணுச்சு. 880 டன் வெயிட், கூடவே 3000 ஹார்ஸ் பவர் ட்ரஸ்ட். அது கதவுல மோதுன அந்த நொடியில அதோட முழு எனர்ஜியும் ரிலீஸ் ஆச்சு. நியூக்ளியர் ஷாக் வேவை கூட தாங்கக்கூடிய அந்த பிளாஸ்ட் டோர் ஒரே புள்ளியில விழுந்த அந்த அசுர பலத்தால பயங்கர சத்தத்தோட உடைஞ்சு நொறுங்குச்சு. அப்புறம் அந்த மொத்த கதவும் உள்ள தள்ளப்பட்டு இடி முழக்கத்தோட கீழே விழுந்தது. என்னோட கோட்டைக்கு அந்த ராம்ல இருந்த பெயிண்ட் கூட லைட்டா தான் போயிருந்தது. அப்புறம் நான் ஆக்சிலரேட்டரை மிதிச்சேன். அந்த கருப்பு வண்டி கதவோட இடிபாடுகள் மேல ஏறி இருட்டான அண்டர் கிரவுண்ட் டன்னலுக்குள்ள போச்சு. பின்னாடி இருந்த சர்வைவர்ஸ் வாய் அடைச்சு போய் நின்னாங்க. ஆனா இருந்தாலும் எங்க பின்னாடியே வந்தாங்க. டன்னலுக்குள்ள கும்மிருட்டா இருந்தது. மைனிங் ட்ரக்கோட டாப்ல இருந்த 4 சர்ச் லைட் மட்டும்தான் அந்த இருட்டை கிழிச்சு 4 வெளிச்ச வாள் மாதிரி போச்சு. இங்க இருக்கிற காத்து ரொம்ப அசுத்தமா மோட்டார் ஆயிலும் பூஞ்ச காளானும் கலந்த ஒரு பழசான வாசனையோட இருந்தது. திடீர்னு ரேடார்ல ஏகப்பட்ட சிகப்பு புள்ளிகள் தெரிஞ்சது. இது ஒரு மிலிட்டரி ஏரியான்றதால இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆட்டோமேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மெக்கானிக்கல் ஸ்பார்க் கதிர்வீச்சால உயிரில்லாத இந்த மிஷின்கள் கூட மியூட்டேட் ஆகியிருந்துச்சு. டன்னலோட டாப்ல தலைகீழா தொங்கிட்டு இருந்த கொஞ்சம் ஆட்டோமேட்டட் சென்ட்ரி கண் டக்குன்னு தங்களோட பேர்ல திருப்புச்சு. அதோட இன்ஃப்ராரெட் சென்சார்கள் எங்களை ஸ்ட்ராங்கா லாக் பண்ணுச்சு. அப்புறம் டக்குன்னு குண்டு மழை பொழிய ஆரம்பிச்சது. என்னோட மைனிங் கார்ட்டோட ஃப்ரண்ட் ஆர்மர் பிளேட்டிங் மேல ஃபுல்லட்ஸ் எல்லாம் மழை மாதிரி கொட்டுச்சு. இதுவே ஒரு சாதாரண வண்டியா இருந்தா இந்நேரம் சல்லடை மாதிரி ஓட்டையாகி இருக்கும். ஆனா பல மில்லிமீட்டர் தடிமனுள்ள மரைன் ஸ்டீல் பிளேட்ஸுக்கு முன்னாடி அந்த புல்லட்ஸ் எல்லாம் சும்மா சின்ன வெள்ள தழும்புகளை மட்டும்தான் உண்டாக்க முடிஞ்சது. நான் பயப்படவே இல்லை. காஸ்ட்லியான 30 மில்லிமீட்டர் ஆட்டோ கேனனை நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா ரூஃப்ல இருந்த செகண்டரி வெப்பன் சிஸ்டத்தை ஆன் பண்ணேன். அது ஒரு ட்வின் பாரல் ஹை பிரஷர் வாட்டர் கேனன். இதை நான் மாடிஃபிகேஷன் ஷாப்ல சைடில் ஃபிட் பண்ணியிருந்தேன். இது நிஜத்துல தாதுக்களை கழுவ யூஸ் பண்றது. ஆனா இப்போ அந்த டேங்க்ல தண்ணிக்கு பதிலா கேசஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டைய போட்ட பழைய இன்ஜின் ஆயில் இருந்தது. 2 கருப்பு கலர் ஆயில் தாரைகள் அந்த சென்ட்ரி கன்ஸ் மேல பாய்ஞ்சது. அதுக்கப்புறம் உடனே நான் ஒரு ஃபிளேயரை அதுங்க மேல சுட்டேன். அந்த நெருப்பு உடனே மொத்த சீலிங்கையும் அப்படியே முழுங்குச்சு. அந்த மியூட்டேட்டட் சென்ட்ரி கன்ஸ்க்கு லைட்டா அறிவு வந்திருந்தாலும் அதுங்க ஒரே இடத்துல இருக்கிற டார்கெட்ஸ் தான். அந்த எரியுற நெருப்புல டன்னல் முழுக்க அடுத்தடுத்து பயங்கர வெடி சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி வந்த வண்டிகள் எல்லாம் அந்த எரிஞ்சிட்டு இருந்த இடிபாடுகளை சுத்தி மெதுவா வந்தது. சுசு அந்த ப்ரெசிஷன் வெப்பன் பார்ட்ஸ் பார்த்துட்டு ஐயோ இவ்ளோ நல்ல பொருள் வேஸ்டா போகுதேன்னு ஃபீல் பண்ணா. செம்ம ஸ்டஃப். அந்த செர்வோ மோட்டார்ஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணலாம் போல. அப்போ ஸ்பீக்கர்ல என் வாய்ஸ் கேட்டுச்சு. அதுங்க வேணும்னா போர்க்களத்தை கிளீன் பண்ண உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன். யூஸ் ஆகிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா ரிப்பேர் பண்ண நமக்கு தேவைப்படும். அதை கேட்டதும் சுசுவோட கண்ணு பிரகாசமாச்சு. அவ உடனே வண்டியிலிருந்து குதிச்சு கொஞ்சம் பேர் கூட்டிட்டு பார்ட்ஸை வெறித்தனமா கழட்ட ஆரம்பிச்சா. அவங்கள நான் கூட கூட்டிட்டு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். இந்த மாதிரி கிடைக்கிற எல்லா பொருளையும் காம்பாட் பவரா மாத்த எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லாஜிஸ்டிக்ஸ் டீம் தேவைப்பட்டுச்சு. சீக்கிரமே அந்த நீளமான டன்னலை தாண்டி கடைசியா மிக ஆழத்துல இருக்கிற மெயின் ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு சேர்ந்தோம். அந்த இடம் திடீர்னு ரொம்ப பெருசா ஓப்பன் ஆச்சு. அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்ல இருந்தது. வரிசையா இருக்கிற பெரிய ஷெல்ஃபுகள்ல கருப்பு பச்சை கலர்ல மரப்பெட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தது. துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், மிலிட்டரி ரேஷன், பாடி ஆர்மர்னு இது இந்த உலக அழிவு காலத்துல ஒரு பெரிய புதையல் மாதிரி இருந்தது. அங்க இருந்த சர்வைவர்ஸ் எல்லாருக்கும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எப்பவும் அமைதியா இருக்கிற அந்த டாக்டர் கூட அந்த நேரத்துல ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் சப்ளை பாக்ஸை கையில புடிச்சுக்கிட்டு கை நடுங்க நின்னுகிட்டே இருந்தாரு. ஆனா எனக்கு அங்க இருந்த மத்த எது மேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்ல பாஸ். என் கண்ணு நேரா அந்த ஸ்டோரேஜ் ரூம் நடுவுல இருந்த தடிமனான லேட் பிளேட் போட்டு மூடி இருந்த ஒரு தனி அறை மேல தான் விழுந்துச்சு. அங்க ஒரு பயங்கரமான ரெட் கலர் ரேடியேஷன் வார்னிங் போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த அறைக்குள்ளதான் அந்த பேஸோட பேக்கப் பவர் சோர்ஸான மைக்ரோஃபிஷன் பேட்டரிங் இருந்துச்சு. இது அணு யுத்தமே வந்தா கூட இந்த பேஸ்
இன்னும் 50 வருஷத்துக்கு அசராம ஓடுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட பிளாக் டெக்னாலஜி. இதுதான் நம்ம ஃபோர்ட்ரஸ் டைரண்ட் வண்டியோட நெக்ஸி லெவல் எவல்யூஷனுக்கான சாவி. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம பாஸ் மோத போற அடுத்த வெறித்தனமான சண்டை மிஸ் பண்ணாம பார்க்க உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானே ஆல்ல தட்டி வைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல இதை விட ஒரு மரண மாசான சண்டையோட வர்றேன். டாட்டா, பை பை.